நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த குடும்பம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் தான். வேத புத்தகத்தில் ஆதியாகமம் புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவரை குறித்து வேத வசனம் நமக்கு தெளிவாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறது. நோவா வாழ்ந்த காலம் இப்போ நம்ம வாழ்கிற காலத்தை போல ஒரு காலம்தான். எனக்கு கர்த்தருடைய வேதம் அப்படிதான் சொல்லுது. இயேசு என்ன சொல்றாரு? கடைசி காலத்தில் நோவாவுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய மனநிலை தான் இருக்கும். எப்படி? புசிக்கிறதும் குடிக்கிறதும் பெண் கொள்றதும் பெண் கொடுக்கறதும் கட்டுகிறதும் நாட்டுகிறதும் இதையே ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? நோவாவுடைய காலத்தில் தேவனை குறித்தும் தேவனை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு ஜனங்கள் வாழ்ந்தது போலவே இந்த காலகட்டத்திலும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? வாழ்கிறாங்க. இன்னும் கடைசி காலம் ஆக ஆக நோவாவுடைய காலத்தில் நம்ம பார்க்குற எல்லா காரியங்களையும் என்ன பண்ண முடியும்? நம்மளால சுற்றிலும் பார்க்க முடியும். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் காலத்திலே அவர் வாழ்ந்த அந்த ஜெனரேஷன்ல நோவா தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாரு? உத்தமனா இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் உத்தமரா இருந்தா போதும், அந்த மொத்த குடும்பத்தையும் காப்பாத்தி வேலைக்குள்ள சேர்த்துடலாம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சில வேளை உங்க குடும்பத்துல எல்லாரும் ஜெபிக்கிறவர்களா இல்லை, ஒருவேளை கணவன் நல்லா ஜெபிக்கிறவரா இருந்தா மனைவி அந்த அளவுக்கு ஜெபிக்கிறவர்களா என்ன பண்ண மாட்டாங்க? சில குடும்பங்கள்ல இருக்க மாட்டாங்க. ஒருவேளை மனைவி ஜெபிச்சா கணவன்மார்கள் அவ்வளவு என்ன பண்ண மாட்டாங்க? தேவனை தேடுறவங்களா இருக்க மாட்டாங்க. இல்ல, நல்ல தேவ கிருபையில எலிசபெத் சகரியாவை போல நல்ல ஜெபிக்கிற தேவனுக்கு பயப்படுகிற தாய் தகப்பன் இருந்தா பிள்ளைகள் அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கர்த்தருக்குள்ள என்ன கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி எல்லா குடும்பத்திலும் ஒவ்வொருத்தர் எவ்ரி ஒன் கேன் நாட் பி பர்ஃபெக்ட். இந்த பைபிள் முழுசு நீங்க தேடினீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான குடும்பத்தை உங்களால எடுத்து சொல்லவே முடியாது. முடியுமா? முடியாதா? பர்ஃபெக்ட், இந்த குடும்பம் தான் பர்ஃபெக்டான ஒரு குடும்பம் அப்படின்னு எந்த குடும்பமாவது பைபிள் இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். பர்ஃபெக்ட் அப்படி நம்ம எந்த குடும்பத்தையும் என்ன பண்ண முடியாது. நோவா குடும்பத்தை எடுத்தா கூட அதுக்குள்ள யார் இருந்தாங்களா இல்லையா? அவருடைய மகன் இருந்தாரா இல்லையா? ஆமா, தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடாத மனுஷன் இருந்தான். ஆபிரகாமுடைய குடும்பத்தை எடுங்க, ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? ஆகார் செகண்ட் தேர்ட் அப்படின்னு என்ன போயிடுச்சு? லிஸ்ட் போயிடுச்சு. இப்படி எந்த குடும்பத்தை எடுத்தாலும் பர்ஃபெக்டான ஒரு குடும்பத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? தேடவே முடியாது. பர்ஃபெக்டான ஒரு கணவர், பர்ஃபெக்டான ஒரு மனைவி, எந்த குறைகளும் இல்லாம நேர்த்தியான ஒரு பிள்ளைகள் அப்படி என்ன பண்ணாது? இருக்காது. ஆனா எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கோ அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் வரும் பொழுது ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற குறைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவாக்குவார். இப்ப ஆண்டவர் நம்ம பாடின பாடலின்படி நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அழிவிலிருந்து, எவ்வளோ பெரிய நாச மோசத்திலிருந்து இந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் சொல்றார், நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள என்ன பண்ணுங்க? பிரவேசிங்க. அப்படி அவர் பேழைக்குள்ள பிரவேசித்து அவர் காப்பாற்றப்பட்டதற்கு பின்பாக அவர் எப்படி தரை இறங்குறார்? இப்போ காய்ந்த இடத்துல அவர் தரை இறங்கின உடனே அவர் செய்த முதல் காரியம் நேர்த்தியான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நம்ம ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாவுக்கு முன்னாடி நின்னு, நோவா நீ பலி செலுத்தணும், எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு கேட்ட மாதிரி எங்கேயும் நம்மளால என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகள் அவர் நினைக்கும் பொழுது அவர் தரை இறங்கின உடனே கட்டின ஒரு விஷயம் என்னன்னா பலிபீடம். நல்லா சொல்லுங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பலிபீடம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பலிபீடத்தை கட்டணும். அதுதான் ஜெப பலிபீடம். ஆமென். ஒவ்வொரு குடும்பம் நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் பலி செலுத்தினார் இல்ல. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்காங்க, சுத்தமான மிருகங்களையும் சொல்லுங்களேன், சுத்தமான பறவைகள். எப்படி வேணும்னாலும் பலி செலுத்தலாம், எப்படி வேணும்னாலும் ஆராதிக்கலாம், எப்படி வேணும்னாலும் கர்த்தரை துதிக்கலாம். அப்படி இல்ல, சுத்த பலிகளை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஆராதிச்சாலும் கர்த்தருக்கு பிடிக்கும். அவர் சொன்னாரா நம்ம எப்படி ஆராதிச்சாலும் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு? இல்ல, சுத்தமான பலி, தேவ பயத்தோடு செலுத்தப்படுகிற பலி. ஒரு பலிபீடத்தை அழகா கட்டி அந்த பலிபீடத்தின் மேல சுத்தமான மிருகத்தை எடுத்து பலியிட்ட உடனே அந்த பலியிலிருந்து ஒரு புகை என்ன பண்ணுது? அப்படியே மேல போகுது. அது அடுத்த வசனத்தினுடைய துவக்கத்தை வாசிக்கும் பொழுது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஹல்லேலூயா.
ஆமென். இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு குடும்ப ஜெப பலிபீடம் கட்டப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்க கட்டி அங்க பலிகளை நீங்க செலுத்தும் பொழுது அந்த பலிகளுக்குரிய அந்த வாசனை மேல போகும் பொழுது கர்த்தர் அந்த சுகந்த வாசனையாய் முகர்ந்து, அடுத்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க சரியான ஒரு பலிபீடத்தை கட்டி சரியான பலிகளை நீங்க செலுத்துனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக முடிவுகளை எடுப்பார். ஹல்லேலூயா. அங்க அவருடைய மனசுல ஒரு தீர்மானத்தை, இனி நான் என்ன பண்றதில்ல, இனி நான் அப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க. பின்பு தேவன் நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தும் பொழுது அந்த வாசனை தேவனை நோக்கி போகும் பொழுது கர்த்தர் முதலாவது இந்த பூமியின் மேல் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை ஒரு சில சாபமான காரியங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க, சில தவறான முடிவுகளினால சில விளைவுகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க, இல்ல சில முற்பிதாக்கள் செய்த சில தவறான உடன்படிக்கைகளினால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேதனைகளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய இப்ப நம்ம இருக்கிறோம் கிறிஸ்தவர்களா அப்படின்னா நம்முடைய முற்பிதாக்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? விக்கிரகங்களை வழிபட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. விக்கிரகங்களுக்கு முன்பாக அவர்கள் காளைகளையும் பறவைகளையும் என்ன பண்ணாங்க, பலிகளை செலுத்தி ரத்தத்தை வைத்து என்ன பண்ணாங்க, உடன்படிக்கை பண்ணாங்க. உண்மையா இல்லையா? இப்பயும் அதை செய்யறாங்களா இல்லையா? உங்களை சுற்றி நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, வெட்டி உடன்படிக்கை செய்யறாங்க ரத்தத்தினால. அந்த ரத்தத்தினால அவர்கள் உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர்கள் எப்படி உடன்படிக்கை செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்காக மட்டும் உடன்படிக்கை செய்ய மாட்டாங்க. நானும் என் குடும்பமும் எப்பொழுதும் உங்களை என்ன பண்ணுவோம், வணங்குவோன்ற ஒரு உடன்படிக்கை செய்வான். இப்ப நீங்க இயேசுக்குள்ள ஒரு குடும்பம் அந்த விக்கிரகத்தின் பிடியிலிருந்து, எகிப்தின் பிடியிலிருந்து வெளியே வரும் பொழுது அப்படி ஒன்னும் ஜாலியா பார்வோன்னு என்ன பண்ணல, கையை கட்டிட்டு ஓகே போயிட்டு வாங்க பாய் பாய் அப்படின்னு வழி அனுப்பலை. அப்படிதான் பிசாசும். நீங்க ஒரு அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது, உங்க குடும்பம் வரும் பொழுது, இல்ல ஒரு மனுஷி அப்படிப்பட்ட விக்கிரகங்களின் கிரியையிலிருந்து வெளியே வரும் பொழுது உடனே பிசாசு கை கட்டி ஓகே ஜாலியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். பின்னாடியே வருவான், துரத்துவான். ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்யணும்னா அப்படின்னா அந்த உடன்படிக்கையை முறித்து தேவனோடு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்யணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தும் கூட அநேகர் ஏன் தகப்பன்மார் தாய்மார் முற்பிதாக்களுடைய சாபங்களையும் பாவங்களுடைய விளைவுகளையும் நான் ஏன் அனுபவிக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னும் நீங்க அந்த ரத்தத்தோடு அங்க செஞ்ச உடன்படிக்கையை முறிச்சு இங்க தேவனோட ஒரு புதிய உடன்படிக்கை நீங்க ஏற்படுத்தலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதித்தது மட்டும் இல்ல, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன். எங்கெல்லாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டப்பட்டு எங்கெல்லாம் தேவனுக்கு பலிகள் செலுத்தப்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து தானாக உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடணும், உடன்படிக்கையின் தேவன் தன் உண்மையில் பிசகாதவன். கர்த்தர் நீ யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ராஜாக்களின் புத்தகம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்தெல்லாம் திருப்பி வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டி இஸ்ரவேல் ராஜாக்கள் யூதா ராஜாக்கள், நார்தன் கிங்டம் சதர்ன் கிங்டம் ரெண்டா பிரியுது. அப்படி பிரிஞ்சு ராஜாக்கள் இருக்கும் பொழுது இதுல மெஜாரிட்டியான ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமா தான் செஞ்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சில காலகட்டங்களை கொடுத்து அவர்கள் நடத்தி வந்திருப்பார். ஏன் கர்த்தர் இதையெல்லாம் தாங்கி வந்தாரு அப்படின்னு கேட்டா, அவர் மனசுல எப்பவுமே இருக்கிறது என்ன தெரியுமா? ஆபிரகாமோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஈசாக்கோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், யாக்கோபோடு உடன்படிக்கை, தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? உன்னுடைய தலைமுறையில எப்பொழுது ராஜாக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். அல்லேலூயா. அவர் உண்மையா உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கையில் மாற்றமே இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எதற்காக அழைச்சு வந்திருக்கிறார் தெரியுமா? குடும்பமா கர்த்தர் உங்களோட ஒரு உடன்படிக்கையை செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறது என்ன தெரியுமா? 1000 தலைமுறை வரைக்கும் இறக்கும். ஒரு மனுஷர் கர்த்தருக்கு பயந்தா, நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல நான் காலையில சொன்ன மாதிரி 2 மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் கர்த்தர் அவர்கள் குடும்பங்களை தழைக்க பண்ணினார். ஹல்லேலூயா.
ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை எப்படி சிஸ்டர் என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா, நோவாவை போல நம்மளை சுற்றி எல்லாரும் தேவனுக்கு விரோதமா செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த மருத்துவச்சிகள் அதை செய்ததற்கான காரணம் கர்த்தருக்கு அவங்க பயந்ததுனாலதான். இன்னைக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். கடைசியா நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம் தெரியுமா? பாவங்கள், சாபங்கள், பிசாசின் தந்திரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வருகிற ஜெயமுள்ள நாளா இந்த நாள் மாறப்போகுது. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல காணப்படுகிற கட்டுக்களை கர்த்தர் உடைக்கிறார். உங்களுக்கு இருக்கிற பயங்களை உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சகல தந்திரங்கள், பிசாசு உங்களுக்கு விரோதமா தீட்டி இருக்கிற சகல தந்திரம், நானும் என் கணவரும் சேர்ந்து கடைசியா ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அந்த ஜெப வேலையில உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். உங்க குடும்பத்துல குருட்டாட்டமா இருக்கிற மனுஷருடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். கல்லு போல இருதயத்தை உள்ள சில மனுஷருடைய இருதயங்களை கர்த்தர் அசைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய போகிறார். அதுக்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல சுத்த பலிகளை செலுத்தணும். ஹல்லேலூயா. இந்த வாசனை பரலோகத்தை எட்டின உடனே நோவாவை தேடி வந்து கர்த்தர் நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு உடன்படிக்கையை அவர்களோடு செய்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இன்னைக்கு நீங்க என் கூட ஒரு உடன்படிக்கை செய்யுங்கப்பா. நீங்க என் கூட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. என் குடும்பத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஏன்னா அவர் தன்னுடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவன். அவர் உடன்படிக்கை செஞ்சுட்டாருன்னா தலைமுறைக்கு அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். ஒரு ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவுல வைத்து தான் அந்த ஜனங்களை அழிக்காம கர்த்தர் நடத்தினாரு. இன்னைக்கு நீர் என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஈசாக்க கொண்டு போய் மோரியா மலையின் மேல ஒரு பலிபீடத்தை கட்டி ஈசாக்க கிடத்தி கை போடும் பொழுது கர்த்தர் நிறுத்த சொல்லி அங்க ஒரு கிடாவை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பலி செலுத்துற உடனே ஆண்டவர் அங்க வந்து ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் பலிபீடம் கட்டப்பட்டதோ, எங்கெல்லாம் பலிகள் வைக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் அந்த வாசனை புறப்பட்டு போனதோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு என்ன பண்ணார்? உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சில உடன்படிக்கைகளை முறித்து சில உடன்படிக்கைகள் நம்ம ஏற்படுத்த போகிறோம். நம்புறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய போகிறார். நீங்க தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்தீங்கன்னா அந்த நிறைய உடன்படிக்கைகள் நிறைய வித்தியாசம் உண்டு. சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி ஒரு உடன்படிக்கையோடு என்ன வரும் தெரியுமா? ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேக்கேஜா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தரோட கர்த்தர் உடன்படிக்கை செய்யறார். ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்யறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அழைக்கும் போதே ஆபிரகாம் அப்படிதான் சொல்லி அழைச்சாரு. ஆனா அந்த பலிகளை செலுத்தின உடனே, அந்த பலிபீடத்தை கட்டின உடனே, ஈசாக்க கொண்டு போய் கிடத்தின உடனே கர்த்தருடைய வேதம் மறுபடியும் கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமோடு ஏற்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறார். உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை நான் எப்படி கொண்டு வரலாம், என் குடும்பத்திற்கான பிளெஸிங் கூடிய வாய்ச்சல் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா, நான் உங்ககிட்ட நிறைய தடவை இதை சொல்லியிருக்கிறேன். ஆனா மறுபடியும் இன்றைக்கு தேவ ஆவியானவர் நினைப்பூட்டுகிறதுனால நான் சொல்றேன். எப்பொழுதுமே ஒரு வசனத்துல, நான் இப்ப சொல்ல போற வசனத்துல 2 ரகசியங்கள் இருக்கு. ஒன்று, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே. அதுல முதல் ரகசியம் என்னன்னா, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கணவருக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். ஆமாதானே? அந்த வசனம் அப்படிதானே சொல்லுது. உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனா அது வாய்க்காது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றபடி பிசாசு ஒரு குடும்பத்தை கரெக்டா யாரை பிடிக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நான் காலையில சொன்ன மாதிரி, குடும்பங்களையோ ஆனாலும் சரி, தேசத்தை ஆனாலும் சரி, எதை ஆனாலும் சரி, பிசாசு ஃபர்ஸ்ட் தலையை தான் பிடிக்கணும்னு நினைப்பான். யார் அங்க அதிகாரம் உள்ளவர்கள், யார் அங்க வந்து அத்தாரிட்டி இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்கள என்ன பிடிப்பான். அதனாலதான் நீங்க பாருங்க, எந்த திருச்சபைக்கு போய் பார்த்தாலும் பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க, ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. கரெக்டா இல்லையா? எங்க போனாலும் இந்த ரேஷியோ தான். ஏன் இந்த ரேஷியோ? பிசாசுடைய டார்கெட் யார் தெரியுமா? குடும்ப தலைவர்கள் தான். அவர்களை பிடிச்சுதான் அவன் என்ன பண்ணுவான்? நான் காலையில சொன்ன மாதிரி, பார்வோனை பிடிப்பான், ஏரோதை பிடிப்பான், யார் குடும்பத்துல யார் தலையோ தேசத்துல பிடிப்பான். அவர்களை பிடித்து அவர்கள் வழியாக அவன் திட்டங்களை என்ன பண்ணுவான்? நிறைவேற்றுவான். அதனால தான் நிறைய குடும்பங்களுக்குள்ள காணப்படும் பொழுது குடும்ப தலைவர்கள் தேவனுக்குள்ள வர முடியாதபடி நல்ல குடும்ப தலைவர்களா இருப்பாங்க. பிள்ளைகளை நல்லா நேசிப்பாங்க, மனைவிகளை நல்லா நேசிப்பாங்க, நல்லா உழைப்பாங்க, பணத்தை கொண்டு வந்து எந்த வேஸ்டும் பண்ணாம அப்படியே கொடுக்கிற சில நல்ல கணவர்மா இருப்பாங்க. ஆனா தேவனிடத்துல மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க.
ஆலயத்துக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. அப்ப இப்படிதான் குடும்ப தலைவர்களையும் தலைவிகளையும், ஒருவேளை குடும்ப தலைவர் அதுல இருந்து தப்பிச்சிட்டாருன்னா அடுத்து யாரை பிடிப்பான்? தலைவிகள். சோ இப்படிதான் பிசாசு ஒவ்வொருவரையும் பிடித்து அவர்கள் வழியாக அவனுடைய திட்டங்களை என்ன பண்ணுவான், செய்வான். இப்ப ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனா ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இப்ப இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல ஆண்டவர் ஒரு மனுஷனை நிறுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனுஷன் நின்னா போதும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனுஷர் நின்னா போதும், அந்த ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எஸ்தருடைய ஸ்டோரியை நீங்க எடுத்தீங்கன்னா, எஸ்தரை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு ஆயுதத்தை ஆமானை கொண்டு என்ன பண்றான், பிசாசு உருவாக்குறான். இப்ப இந்த ஆயுதம் யூத ஜனங்களை அழிக்கணும். இப்ப இந்த ஆயுதம் நேரா வரும் பொழுது இந்த ஆயுதத்தை அப்படியே தடுத்து திருப்பி விடுறதுக்கு எஸ்தர் போய் நடுவுல நின்னால இல்லையா? ஹல்லேலூயா. ஆயுதம் உருவாக்கப்பட்டது, ஆனா வாய்க்கல. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு விரோதமா அவருடைய சொந்த அண்ணன்மார்களால் என்ன பண்ணப்பட்டது, ஆயுதம் உருவாக்கப்பட்டது, ஆனா வாய்க்கல. அப்பனா என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷருக்கு விரோதமாக பிசாசு ஆயுதங்களை உருவாக்குவான். உங்க குடும்பத்துக்கு விரோதமா உருவாக்குவான். முதல்ல அந்த உண்மையை நீங்க என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணும். ஆனா அந்த ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனா அது வாய்க்காது. ஏன் தெரியுமா? நீங்க அங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆயுதம் வரும்போது நீங்க சொல்லணும், நீ என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமா என்ன பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது, ஏன்னா நான் இப்ப நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்படிதான் வேத புத்தகத்துல எந்தெந்த ஆயுதங்களை எல்லாம் பிசாசு உருவாக்கி அனுப்பினானோ அதே ஆயுதங்களை வச்சு கர்த்தர் ஆசீர்வாதமா திருப்பி இருக்கிறார். வாசிச்சிருக்கிறீங்களா? இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. நம்ம இப்ப சொன்ன எல்லாம், யோசேப்பை எடுத்து பாருங்க, ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு குழியில போடப்பட்டார். ஆனா வசனம் சொல்லுது, அதே ஆயுதத்தின் வழியாக, அதே அண்ணன்மார்களின் வழியாகத்தான் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்ப எல்லாம் நீங்க விரக்திகளையும் தோல்விகளையும் சந்திக்கிறீங்களோ அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இல்ல, இப்பொழுது இக்காலத்து பாடுகள் இருக்கா, அந்த வசனம், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னா என்ன? உங்களால கம்பேர், ஒரு தராசை நிறுத்தி இப்ப நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை இந்த பக்கமும், பிற்காலத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற மகிமை இந்த பக்கமும் வைக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு எலிய இந்த பக்கமும் ஒரு யானையை தராசுல கொண்டு வந்து உங்களால வைக்க முடியுமா? யானையை தராசுல வைக்க முடியுமா? சொல்லுங்க எனக்கு. வைப்பீங்களா? வைக்க மாட்டேங்க. நீங்க பாக்குறதெல்லாம் இப்ப எலிதான். இப்ப நீங்க பாக்குற அந்த இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை, அதை கம்பேரே பண்ண முடியாது. நான் ஒரு வருஷம் நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அதனால நான் இப்படி, அப்படியெல்லாம் இல்லை. ஐயோ, நான் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் என்னை இப்ப எப்படி வச்சிருக்கிறா தெரியுமா? நீங்க சொல்ற ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற, நான் இன்னும் 4 நிமிஷத்துல முடிக்க போகிறேன். வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நம்ம சங்கீதத்துல வாசிப்போம் இல்லையா? எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் ஒரு குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் தானா என்ன பண்ணும், வரும். இப்போ ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? டு பில்ட் அ ஃபேமிலி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்பு தான் ஃபவுண்டேஷன். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறது என்னங்க ஃபவுண்டேஷன்? அன்பு. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, கர்த்தர் ஒரு உவமையை சொன்னார். என்ன சொன்னாரு? ஒருவன் கற்பாறையின் மேல கட்டுனா, ஒருவன் மணலின் மேல கட்டுனா. இப்ப கற்பாறையின் மேல கட்டினவனும் மணலின் மேல கட்டினவனும் வெளிப்பக்கத்திலிருந்து பார்த்தா 2 பேரும் கட்டுனது தான் தெரியும். ஆமென். உள்ள என்ன இருக்குன்றது யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. உள்ள எதை வச்சு கட்டினாங்கன்னு தெரியாது. ஒருவேளை நான் யோசிச்சு பாக்குறேன், இந்த கற்பாறையின் மேல கட்டினவனை விட மணலின் மேல கட்டினவன் கிடுகிடுன்னு கட்டி முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கற்பாறை மேல கட்டுறது அவ்வளோ கஷ்டம். இப்ப 2 பேரும் கட்டி முடிச்சுட்டாங்க. 2 பேரும் பார்க்கும் போது எப்படி தெரியும்? என்ன, நீ அங்க போற அப்படி இருக்க, நான் இங்க இருக்க நல்லா இருக்கேன், ஒன்னும் வித்தியாசம் இல்லையே, நீயும் நான் ஒண்ணுதான். எப்ப தெரியுமா இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தெரியும்? புயலும் காற்றும் தான். ஹல்லேலூயா. இந்த புயலும் காற்றும் தான் யார் எதன் மேல வீட்டை கட்டியிருக்காங்கன்னு தெரியும். ஆமென். அப்ப நம்மளை நிரூபிக்க போறது என்ன சொல்லுங்க? புயலும் காற்றும் தான். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பிரச்சனைகளுக்கு நான் எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்லுவேன். இந்த புயலும் காற்றும் வரலனா நான் கற்பாறை மேல கட்டினவன்றது எப்படி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும்?
இந்த புயலும் காற்றும் வந்து அந்த வீடு சாஞ்ச போதுதான் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, இல்ல இவளுடைய வீடு, இவனுடைய வீடு, இன்னாருடைய வீடு சாயலைய. காரணம் என்ன? கற்பாறை ஆகிய கிறிஸ்துவின் மேல் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறதுனால. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கைய கட்டி எழுப்புகிறதுக்கு ஃபவுண்டேஷன் லவ், அன்பு தான் ரொம்ப முக்கியம், நம்ம தானே? ஆனா ஃபவுண்டேஷனை மட்டும் போட்டுட்டு போய் உள்ள உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஆனா கட்டி எழுப்பணும்னா ஒரே ஒரு வசனம் முடிக்க போறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்க வாசிக்க போகிறது ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. இப்ப ஒரு வீட்டை கட்டணும்னா அன்பு மட்டும் போதாது. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அன்பு மட்டும் போதாது. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அன்பு தேவை. அன்பு தான் ரொம்ப பிரதானம். அன்பு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா, ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், பிள்ளைங்க +2 எக்ஸாம் எழுதும் போது, பிள்ளைங்க 10th எக்ஸாம் எழுதும் போது, பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கும் போது நீங்க ஒரு வசனம் சொல்லி ஜெபிப்பீங்க. என்ன வசனம் சொல்லுங்க? தயவு செஞ்சு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும்னு சொல்லிடாதீங்க. ரொம்ப போர் அடிக்குது, பிள்ளைங்களுக்கே போர் அடிக்குது அந்த வசனம். குதிரை யுத்த நாள். அடுத்து வேற என்ன சொல்லுவீங்க? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், அது உங்களுக்கு சொன்னாரா அவர் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களுக்கு தான் அந்த வசனம்னு? எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஒருவன் அவனும் சொல்லல நான் ஞானத்துல குறைவுள்ளவனா. ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். அப்படி இருக்கா அந்த வசனம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு. இந்த வசனத்தை வாசிச்சு எதுக்கு நம்ம சொல்றது? படிக்கிற பிள்ளைகளுக்காக. தயவு செஞ்சு சொல்றேன், அது படிக்கிற பிள்ளைகளுக்காக மட்டும் இல்ல, வீட்டுல வயசான மாமிக்காகவும் தான். ஒரு மருமக வீட்டுக்கு வரும் பொழுது எப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே எனக்கு நல்ல மருமகளா கொடுங்க இயேசுப்பா. எங்க மாமியார் கிட்ட போய் ஒருத்தங்க சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க? உங்க மருமக மாதிரியே எங்களுக்கு ஒரு மருமக பார்த்துட்டாங்க அப்படின்னாங்களா எங்க மாமியார் கிட்ட. உடனே எங்க மாமியார் பயங்கரமான விஸ்டமா பேசுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கண்டிப்பா என் மக மாதிரியே ஒரு மகன் உங்களுக்கு இருந்தா என் மருமக மாதிரியே ஒரு மருமகளை பார்த்து தரேன். ஆமா, நமக்கு நல்ல மருமக வேணும்னு ஆசை. ஆனா நம்ம பிள்ளைகளை அப்படி ஒரு நல்ல மகனா, இப்ப என்னுடைய கணவரை குறிச்சு மனைவி தான் ஃபர்ஸ்ட் சாட்சி சொல்லணும். ஆமாவா இல்லையா? ஜஸ்ட் பிகாஸ் அவர் எனக்கு கணவர்ன்றதுனால நான் அவரை குறிச்சு அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா தேவனுடைய பலிபீடம் இது. நான் பொய்யெல்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எனக்கு கர்த்தர் கொடுத்த கணவர் அவ்வளவு ஒரு நல்ல ஒழுக்கத்துல, அவ்வளவு ஒரு நல்ல குணங்களோடு அவங்க தாய் அவர் வளர்த்திருக்கிறாங்க. ஆமென். ஆமா, முகம் காமிக்கவே மாட்டார் அவரு. என்னுடைய சின்ன அசைவுகளை வைத்து என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுப்பார். இல்லைன்னா ஒரு பெண்ணா இவ்வளவு இடங்களுக்கு நான் என்ன பண்ண முடியாது, பிரயாணப்பட்டு போக முடியாது. நிறைய ஒரு இடத்துல ஒரு மனுஷர்கள் வித்தியாசமா இருப்பாங்க. பெண்கள் ஊழியம் செய்கிறத இப்பதான் என்கரேஜ் பண்ற ஒரு காலம் வந்திருக்கு. எல்லாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு இடங்களெல்லாம் என்னை கொண்டு வந்து நீ போ, நீ பேசு, உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கா அப்படின்னு விட்டு கொடுத்து உட்கார்ற ஒரு கணவர் யார் இருக்கா? ஆமென். ஆமா, அப்படியெல்லாம் நல்ல குணங்களோட. அதான் நான் சொல்லுவேன், எனக்கு என் பையனை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாவே இருக்கும். ஏன் சொல்லுங்க? இவ்வளோ நல்ல அப்பா அவனுக்கு, அவ்வளோ நல்ல அப்பா. சின்ன சின்ன விஷயம் கூட அவனுடைய எல்லா அசைவுகளையும் கண்காணிச்சுக்கிட்டே அவனை அப்படி கேர்ஃபுல்லா பார்த்துப்பார், அவ்வளோ நேசிப்பார். குடும்பம் தான் அவருக்கு முதல். ஆண்டவருக்கு அடுத்து அவர் முதலிடம் கொடுக்கறது குடும்பம் தான். எப்பவுமே நான் பார்த்திருக்கேன், நிறைய கணவன்மார்கள் எப்ப மனைவியை விட்டுட்டு வெளியில போலான்னு இருப்பாங்க. ஆனா இவர் அப்படி போகவே மாட்டார். எங்க போனாலும் பிள்ளைகளையும் மனைவியும் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. அப்பனா நல்ல மருமக வேணும்னு ஆசைப்படுற நம்ம பையனை அப்படி நற்குணங்களோட, நல்ல உதவி செய்கிற மனப்பான்மையோட, நல்ல மனைவியை நேசிக்கிறவரா, அன்பு கூறுகிறவரா, அப்படி நம்ம பிள்ளைய வளர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? நல்ல மருமகளை. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன். இப்ப இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போதோ ஜெபிக்கும் போது, எனக்கு ஒரு நல்ல மருமக வேணும்னு ஜெபிங்க. நல்ல ஜெபம் தான். எனக்கு ஒரு நல்ல மருமகன் வேணும்னு ஜெபிங்க. அந்த கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆனா கூடுதலா ஜெபிங்க, ஆண்டவரே வருகிற மருமகளை நல்ல விதமாய் நடத்த எனக்கு ஞானத்தை தார். அல்லேலூயா, ஆமென். வரதட்சணையை கேட்கறத விட ஞானத்தை கேளுங்க. வரதட்சணை வந்த மாதிரியே அந்த வரதட்சணையாலேயே பிரச்சனை பிரிஞ்சு போயிருது குடும்பம். நீங்க ஞானத்தை கேட்டீங்கன்னா
எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். சரி, ஹல்லேலூயா. ஒரு கணவன் ஒரு இப்ப நீங்க திரும்ப வாலிப பிள்ளையா இருக்கீங்க, திருமணத்துக்காக பெண் பாக்குறீங்க, கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க அப்படின்னா என்ன கேட்கணும் ஆண்ட இடத்துல? ஆண்டவரே ஹேண்ட்ஸமா இருக்கணும், மீச முறுவலா இருக்கணும், தாடி இருக்கணும், அப்படி கேட்கற, நீல முடி வேணும், சுண்டுனா ரத்தம் வரணும், அப்படி ஒரு வெள்ளையா இருக்கணும், இப்படி எல்லாம் கேட்கறத விட்டு ஆண்டவரே நீர் கொடுக்கிற மனைவிக்கும் நீ கொடுக்கிற கணவனையும் சரியான விதத்துல நடத்த நேசிக்க எனக்கு என்ன பண்ணுங்க? ஞானத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில், ஒரு குடும்பம் கட்டப்படணும், ஒரு வீடு எப்படி கட்டப்படும் தெரியுமா? ஞானத்தினால தான் கட்டப்படும். இன்றைக்கு ஞானம் கிறிஸ்தவ குடும்பங்களில் குறைவா இருக்கிறதுனால தான் குடும்பங்கள் இடிக்கப்படுது. யார் இடிப்பா? புத்தி இல்லாத ஸ்திரீ தான் இடிப்பா. ஞானம் குறையும் போது, புத்தி இல்லாத போது தான் இடிவும் இழப்புகளும் பிரிவுகளும் என்ன பண்ணுது? குடும்பங்கள்ல வருது. ஆமென். அந்த எந்த ஒரு மனுஷன், எப்படி நான் சொல்லணும், ஒரு மனுஷர் தேவனுக்கு பயந்தா எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வருமோ, ஒரு மனுஷர் தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்யும் போது அந்த குடும்பங்களுக்கு நேராக என்ன வருது? ஆபத்துகளும் சாபங்களும் வருது. ஆனா அது நடுவுல நிற்கிற ஒரு ஸ்திரீயா, ஒரு புருஷனா கர்த்தர் நம்மை மாற்ற இன்றைக்கு விரும்புகிறார். இன்றைக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன். ஒவ்வொருவரும் பிள்ளைகளை பெற்று எடுத்த உடனே ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுத்துருன்ற சந்தோஷம், நல்ல விஷயம் தான். எனக்கு பேர பிள்ளையை கொடுத்துரு சந்தோஷம், நல்ல விஷயம் தான். ஆனா பிள்ளையை பெற்று எடுத்த உடனே ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஏற்கும் சிற்சையில உமக்கு பயப்படுகிற மனுஷனா நான் வளர்க்கறதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று அந்த பிள்ளைய மடியில கடத்திட்டு கேட்கணும். இன்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை படிச்ச. 20 வயசு பையன் தன்னுடைய சொந்த தாயையும் தன்னுடைய சொந்த தம்பியும் கழுத்தை அறுத்து கொண்டு இருக்கான் சொந்த வீட்டில். ஏன், எதுக்காகப்பா கொலை செஞ்சேன்னு கேட்டா, எங்க அம்மா அரியர் வச்சதுனால திட்டுனாங்க, அதுக்காக கொலை செஞ்சேன்னு சொன்னான். சரி, அம்மாவை கொலை செஞ்ச, ஏன் தம்பியை கொலை செஞ்ச? எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காரு, என் தம்பி தனியா இருப்பான், நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், அதுக்காக அவனை கொலை செஞ்சேன். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள சத்துருவின் தந்திரங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு பிள்ளைய பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஞானம். ஒரு மருமக வீட்டுக்கு வரும் பொழுதே அந்த மருமக, ஆண்டவரே என் மருமகளை நல்ல கனிவா நடத்தி, ஒரு விஷயத்த அவளுக்கு சொல்லனாலும் நல்ல வார்த்தைகளை சரியான இதை சொல்லி அந்த மருமகளை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க. ஒரு மருமகளா நீங்க ஒரு குடும்பத்துக்கு போனா, ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு நான் போகிறேன், அந்த குடும்பத்தில் இருக்க மாமனார மாமியார அங்க இருக்கிற அவரோட உடன் பிறந்தவர்களா நேசிக்கிட்டு அவர்களை சரியாய் அனுசரித்து நடத்த எனக்கு ஞானம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புகளில் நின்று நீங்க ஞானத்தை கேட்டீங்கன்னா இந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படுமா படாதா? ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவன் குறைவுள்ளவர் இருந்தா கேட்டா நான் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? கேட்கறதுக்காக 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கிற தேவன் அல்ல, கேட்டா சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஞானத்தினால்தான் வீடு கட்டப்படும். இன்னைக்கு ராத்திரி குடும்பமா, இப்ப நம்ம கடைசியா இப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க போய் நைட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு கணவன் மாதிரி ஜெபிக்கணும், என் மனைவிய சரியான விதத்துல நேசித்து நடத்த எனக்கு ஞானம் வேணும்னு சகோதரர்கள் ஜெபிங்க, சகோதரிகள் ஜெபிங்க. என்னுடைய கணவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரை கோபப்படுத்தாம, அவரை மனமடிவாக்காம இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க. இன்னைக்கு ராத்திரி போய் நீங்க ஜெபிங்க. பிள்ளைகள் ஜெபிங்க, என் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து என் பெற்றோரை பெருமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். அந்த காலத்துல குடும்பத்தின் கஷ்டத்தை நிறைய உணர்கிற வாலிபர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? வாலிபர்கள் குடும்ப கஷ்டத்தை அதிகமா என்ன பண்ணல, உணரல. இன்னைக்கு அதனாலதான் அப்பா போய் வெளிநாட்டுல கஷ்டப்படுறாரு, அம்மா இங்க கஷ்டப்படுறாங்கன்னு அந்த பையன் ஒரு நிமிஷம் யோசிக்கல. தன்னை சொன்ன ஒரு வார்த்தை அவனை கொலைகாரனா இன்னைக்கு மாத்திருச்சு. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் இன்றைக்கு இந்த குடும்பங்களை கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புறார். அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஞானம் வேணும், ஞானம் வேணும். இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? நீதிமொழிகள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம். இப்ப எங்க வந்துருச்சு? பயத்துக்கு வந்துருச்சா? வந்த ஃபர்ஸ்ட் வசனத்துக்கே வந்துருச்சா? நீங்க தேவனுக்கு பயப்படும் பொழுது அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஞானம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரே நிமிஷம் உட்கார்ந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல, இயேசுப்பா எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. இன்னைக்கு என் குடும்பத்தோடு உடன்படிக்கை செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னை பற்றி பிடிக்கட்டும். கர்த்தர் என்னோடு கூட நீர் பேசி இந்த நாளில் சொன்ன வார்த்தையின்படி என் குடும்பத்தை கட்டி எழுப்பு. ஒவ்வொருவரும் கேளுங்களேன். மாமியார் கேளுங்க, என் மகனையும் என் மருமகளையும் என் பேர பிள்ளைகளையும் நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க. மருமக கேளுங்க, மாமியார் மாமனார் நான் வந்திருக்கிற இந்த குடும்பத்தை கட்டி, நான் வந்ததுனால இந்த குடும்பம் இடிஞ்சது, நான் வந்ததுனால இந்த குடும்பம் பிரிஞ்சது, நான் வந்ததுனாலதான் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லாதபடி ஆண்டவரே இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஞானமா என் ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாமா? மனைவிகளுடைய புருஷர்கள் கேளுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய பெற்றோர் கேளுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஷாகானாமா தூரலா ஷிபஹா தரபலா ஷிதரா. ஞானத்தின் ஆவியானவர் கடந்து வருவாராக.
கர்த்தருக்கு பயப்படுற பயம். வலது கையை இருதயத்துல வச்சு சொல்லுங்க, நோவாவை போல எல்லாரும் தன் இஷ்டத்தின்படி தன் மாம்சம் சொல்லுகிறதை தன் மனசு விரும்புகிறதை செய்து கொண்டிருக்கும் பொழுது நோவா கர்த்தருக்கு பயந்ததினாலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததே. இன்னைக்கு ஒரு பலிபீடத்தை நான் கட்டுறேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறேன். என் குடும்பத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை நான் கட்டுகிறேன். அதன் மேல ஒரு சுத்த பலிகளை நான் செலுத்துகிறேன். ஆண்டவரே, அந்த பலிகளை நீ சுகந்த வாசனையாய் முகர்ந்து என்னோடும் என் குடும்பத்தோடும் என் பிள்ளைகளோடும் ஒரு உடன்படிக்கையை செய்யும் அப்பா. ஷாபாதாரபாலா ஷீதரபா நிகரபாபாலா ஷீதரபா நீரலா ஷீதரலபா ஷேதரா. இந்த நேரம் நீங்க உதடுகளை அசைச்சு ஜெபிக்கிற நேரம். வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ஞானமும் விவேகமும் அறிவும் இந்த வேளையில பரத்திலிருந்து இறங்கி வருவதாக. ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் இறங்கி வருவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்நிய பாஷையோடு முடிகிறது இல்ல. அவருக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். பேசுகிறதற்கான ஞானம், முடிவெடுக்கிறதற்கான ஞானம், குடும்பத்தை நடத்துகிறதற்கான ஞானம், பிள்ளைகளை வளர்க்கிறதற்கான ஞானம், பேர பிள்ளைகளை வளர்க்கிறதற்கான ஞானம் கர்த்தருடைய பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து சம்பூர்ணமா இறங்கி வரட்டும். இன்றைக்கு இறங்கி வரட்டும். இனி மதியினமான முடிவுகள் குடும்பங்களில் எடுக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு தேவையில்லாத நபர்களோட ஐக்கியங்கள் இல்லை. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் அதை கட் பண்றார். நிறுத்தப்பட வேண்டிய தேராகுகள் நிறுத்தப்படுவார்களாக. பிரிக்கப்பட வேண்டிய லோத்துகள் பிரிக்கப்படுவார்களாக. அனுப்பப்பட வேண்டிய கேத்துராக்கள் அனுப்பப்படுவார்களாக. அனுப்பப்பட வேண்டிய ஆகார்களும் இஸ்மவேலர்களும் குடும்பங்களை விட்டு அனுப்பப்படுவார்களாக. ரியாபா ஷீதரபா. ஆபிரகாமே, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ஒரு சிலரை நான் நிறுத்துவேன், ஒரு சிலரை நான் அனுப்புவேன், ஒரு சிலரை நான் பிரிப்பேன். இதையெல்லாம் செய்துதான் கர்த்தர் கானானுக்கு உன்னை கொண்டு போவார். தேராகுகள் நிறுத்தப்படுகிறார்கள். விக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறுத்தப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் தேராகுகள் நிறுத்தப்படுகிறார்கள். உலக சிநேகமுடைய லோத்துக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். உங்களை உலகத்தோடு கொண்டு போய் சேர்த்து உங்களை விழத்தள்ளுகிற, பண ஆசைக்குள்ள சிக்க வைக்கிற, அப்படி பிசினஸ் கொண்டு வருகிற தந்திரங்களை கொண்டு வருகிற லோத்துக்களை கர்த்தர் பிரிக்கிறார் குடும்பங்களை விட்டு. லோத்துக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். தேவையில்லாத இணைப்புகள் துண்டிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்களை விட்டு கர்த்தர் துண்டிக்கிறார். லோத்துகளை பிரிக்கிறார், லோத்துகளை பிரிக்கிறார் கர்த்தர். பரியாசம் பண்ணுகிற இஸ்மவேலை கர்த்தர் துரத்துகிறார், கர்த்தர் துரத்துகிறார். அடிமைத்தன அனுபவங்களை கர்த்தர் துரத்துகிறார். ஆகாருக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இனி அடிமைத்தனத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இனி எகிப்தின் அடிமை பெண் உன் வீட்டில் இருப்பதில்லை. இனி எகிப்தின் கிரியைகள் உனக்குள் இருப்பதில்லை. ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிடு. இப்ப பாக்குறதுக்கு நன்னா இருந்தாலும் பின்னாடி பிரச்சனைகளை உண்டாக்குகிற கேத்துரால்களையும் கேத்துராலின் பிள்ளைகளையும் அனுப்பிவிடு ஆபிரகாமே. இப்ப நேசிக்கிறவர்களை போல இருப்பாங்க, இப்ப அன்பு கூறுகிறவர்களை போல இருப்பாங்க, இப்ப ஒத்தாசை செய்கிறவர்களை போல இருப்பாங்க. ஆனா பிற்காலத்துல இவர்களால பிரச்சனைகளும் சாபங்களும் குறைவுகளும் குடும்பத்துக்குள்ள வரும். கேத்துராலை அனுப்பிவிடு. கர்த்தனே நல்லவர், கர்த்தனே நல்லவர், கர்த்தனே நல்லவரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.